ஜெனிக்கு அவங்க குழந்தைங்களை பார்த்த பிறகு எப்படியாவது பேசே ஆகணுமே அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனோம்னா அவங்களோட குழந்தை சொன்ன பார்த்தீங்களா, அவங்களுக்கு 60 வருஷம் கடந்தாச்சு. அதாவது அவங்க சொல்ற அந்த மேரியோட பசங்களுக்கு 60 வயசு, இவங்களுக்கு வெறும் 30 வயசு தான். ஒரு 30 வயசு பொண்ணு நான் தான் உங்களோட தாயி, நான் தான் முன்ஜென்மத்துல இருந்து வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னா யாராவது நம்புவாங்களா? ஸோ இதை சொன்னா கூட வெளியே அது இதுன்னு பிரசிடேஷன் வந்துடும், ஸோ வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க விலைக்கு வந்திருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்றாங்கன்னா லெட்டர் போட ஸ்டார்ட் பண்றாங்க. லெட்டர் போட ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் அவங்க மகன்களுக்கு போய் சேருது. 2 மகன்களும் படிக்கிறாங்க. திருப்பி ரிட்டர்ன் லெட்டர்ஸ் போடுறாங்க. அம்மா மகனோட பாசம் நல்லா வளருது. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல டெலிஃபோன் நம்பர் பகிர்ந்துக்கிறாங்க. டெலிஃபோன்லயும் பேசுறாங்க. ஒரு சில விஷயங்கள் அவங்க மகன் கேட்கறாங்க, நான் எப்படி நீங்க அம்மானு ஒத்துக்கிறது, எங்க அம்மாவுக்கு மட்டும் தெரிஞ்ச நிறைய விஷயங்கள் இருக்கு, அதெல்லாம் உங்களால சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றப்ப ஜெனி என்ன பண்றாங்கன்னா லைன் பை லைன் ஒன்று சொல்லும் போது அப்படியே எல்லாரும் ஸ்டன் ஆயிடுறாங்க. இப்போதான் என்ன நடக்குதுன்னா, சரி நான் அப்புறமா பேசுறமா அப்படின்னு சொல்லி பையன் கட் பண்ணிடுறான். கொஞ்ச நாளைக்கு போனே பண்ண ஜெனி பயங்கரமா குழப்பத்துல இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுல சமையல் செஞ்சுட்டு இருக்கும்போது திடீர்னு காலிங் பெல் அடிக்குது. யாருடான்னு போய் பார்த்தா 2 பசங்களும் நிக்கிறாங்க. ஜெனி பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. பசங்களும் ஷாக் ஆயிடுறாங்க. நம்மளோட இறந்து போன அம்மா இப்படி ஒரு 30 வயசுல இருக்காங்க, நம்ம ஒரு 60 வயசுல இருக்கோம், நம்ம கட்டி பிடிக்கிறதா இல்லை என்ன பேசுறது அப்படின்னு தெரியாம கொஞ்ச நேரம் அமைதியாவே இருந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஜெனி உள்ள வான்னு கூப்பிட்டு பேசுறாங்க. அப்புறம் தான் நடந்ததெல்லாம் சொல்றாங்க. சரிம்மா, நீ என்கிட்ட லெட்டர்ல எழுதும் போதே கடைசியா உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு சொன்னேன், நீ போன்லயும் சொல்ல லெட்டர்லயும் சொல்ல, என்னம்மா என்கிட்ட சொல்லணும்னு நினைச்ச அப்படின்னு கேட்டப்ப அவங்க சொன்னது சாரி. இதை சொல்லவாமா அப்படின்னு கேட்டதுக்கு ஆமா, ஏன்னா நீங்க சின்ன வயசுல இருக்கும் போதே நான் இறந்து போயிட்டேன், உங்களுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணி கொடுத்துட்டு போயிருக்கணும், நான் ஏழ்மையில இருந்தனால உங்களுக்கு எதுவுமே பண்ணி கொடுக்காம போயிட்டேன், ஆனா இப்ப நீங்க ஒரு நல்ல இடத்துல இருக்கிறீங்க, சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க.